அரவாணிகள் யார் என்பது குறித்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி தான் இது. பலரும் அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் மீண்டும் பதிவிடுகிறேன். அதன் தொடர்ச்சியாக தயவு கூர்ந்து உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அரவாணிகளாக இருக்கக்கூடிய இவர்களை மூன்றாவது ஒரு இனமாக கருத வேண்டாம். உங்களிலிருந்து விலக்கி வைக்கவும் வேண்டாம். அரவாணிகள், திருநங்கையர் என்று அழகிய பெயர்களை சூட்டி அந்நியப்படுத்தியிருக்கும் அரசு இவர்களை இருபாலாரில் ஒருவராகவே கருத வேண்டும். மேலும் இவர்களை அரவாணிகள் என்று பெயர் சூட்டி அழைப்பதை தடை செய்ய வேண்டும். அரவாணி எனும் வார்த்தை உலக அகராதிகளிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இவர்களை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மட்டும் பாவிக்க வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது. நூல் ஹுகூக்கு தவாருசு ஃபீமா பைனல் மவாரிசி. அரவாணிகளிடம் இஸ்லாமியரின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் இல்லத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த இல்லத்தில் ஒரு அரவாணியும் இருந்தாள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சகோதரர் உமையாவுடைய மகனார் அப்துல்லாஹுவிடம் அந்த அரவாணி கூறினாள், அப்துல்லாஹுவே, நாளை தாயிஃபில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் நான் கைலானுடைய மகளை உமக்கு காட்டுகிறேன். நீர் அவளை சிறைப்பிடித்துக்கொள். ஏனென்றால் அவள் எத்தகைய அழகுடையவள் என்றால், முன்பக்கம் திரும்பினால் 4 மடிப்புகளும் பின்பக்கம் திரும்பினால் 8 மடிப்புகளும் காணப்படும் என்று அந்த மன்னருடைய மகளை அலங்கரித்து விவரித்து கூறினாள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களே, இத்தகைய அரவாணிகளை உங்களிடம் வர அனுமதிக்க வேண்டாம். அவர்களிடமும் நீங்கள் பர்தா முறையை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நூல் அபூ தாவூது, புகாரி, முஸ்லிம், முஅத்தா. இதன் தொடர்ச்சி தொடரும்.